வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 21 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தொடர்ச்சியா வரும், பார்க்கலாம். சரி, என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம திவ்யா வந்துட்டு ரேவதி கிட்ட, சரி வா, ஃபுல் டே வந்து ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம வா கொஞ்சம் வெளியில சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிடுறாங்க. ஆனா ரேவதி நினைக்கிறாங்க, வெளியில கூப்பிட்டா கண்டிப்பா இவ வந்துட்டு நான் லவ் மேரேஜ் பண்ணனா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணனா அப்படின்னு கேப்பா அப்படின்னு பயப்படுறாங்க. அப்ப திவ்யா கேக்குறாங்க, என்னடி அப்படியே நிக்கிற, வாடி அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப திவ்யா நேரா கார்த்திய பார்த்து, என்னங்க மாப்பிள்ள நீங்களும் தனியா நிக்கிறீங்க, வாங்க போகலாம். கேட்டத்தோட கார்த்தியும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. 4 பேரும் வெளியில வராங்க. அப்ப திவ்யா சொல்றாங்க, இது அட்மாஸ்பியரும் கிளைமேட்டும் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ரேவதியும் ஆமா திவ்யா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் திவ்யா கேக்குறாங்க, ஏ ரேவதி, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இங்க பாரு, காலேஜ் படிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம்ல, லவ் பண்ணாலும் கல்யாணம் பண்ணாலும் ஒரே ஆளை தான் கல்யாணம் பண்ணணும், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு பிளான் பண்ணணும், உனக்கு தெரியுமாடி? அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, ஐயோ அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க வந்துட்டாலே, இவகிட்ட நான் என்னெல்லாமோ சொல்லி வச்சிருக்கேனே, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படியெல்லாம் இவள்கிட்ட சொல்லி வச்சிருந்தேனே அப்படின்னு ரேவதி பயப்படுறாங்க. அப்ப திவ்யா கேக்குறாங்க, என்ன ரேவதி எதுவுமே பேச மாட்டேங்கிற, உன் ஆளு ஸ்மார்ட்டா இருக்கிறத பார்த்தா நீ கண்டிப்பா லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்ப கார்த்தி டக்குன்னு, இல்லங்க நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல. இதை கேட்டதோட திவ்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன என்ன சொல்றீங்க, 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலையா? ரேவதி, நீ என்ன சொன்ன? மேரேஜ் பண்ணா லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பிடிவாதம் பண்ண, என்னாச்சு உங்க அம்மா கடைசியில உன் காதலை ஏத்துக்கலையா? அப்ப ரேவதி சொல்றாங்க, திவ்யா இத பத்தி இப்போதைக்கு பேச முடியாது. இதை கேட்டதோட திவ்யா கேக்குறாங்க, என்னடி பேச முடியாதுன்னு சொல்ற, இப்ப பேசாம அப்புறம் எப்ப பேசுறது? நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணிப்போம்ல, சொல்லுடி என்ன பிரச்சனை? இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இல்லடி நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, திவ்யாவை பார்த்து, அவங்க கிட்ட இந்த மேரேஜ் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்காதீங்க, ஒரு 4 டேஸ் அவங்க வந்துட்டு ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இங்க வந்திருக்காங்க. இது கேட்டதோட திவ்யா சொல்றாங்க, சார் ரேவதி எவ்வளவு ஹாப்பியான பொண்ணு தெரியுமா, என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பாசிட்டிவா எடுத்து அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிடுவா. அவளுக்கு என்னதான் சார் பிரச்சனை, உங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, எங்க 2 பேரோட கல்யாணமுமே எதிர்பாராம நடந்ததுதான். அப்ப திவ்யா கேக்குறாங்க, என்ன சார் சொல்றீங்க? கார்த்தி சொல்றாரு, இந்த விஷயத்த பத்தி இனிமே பேசினா ரேவதி என்ன ஏதாச்சும் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போறாரு. இது கேட்டதோட திவ்யா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சரி, நம்ம அவங்க அம்மாட்டே என்ன நடக்குது அப்படின்னு கேட்கலாம் அப்படின்ட்டு நேரா சாமுண்டீஸ்வரிக்கு போன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி போனை பார்த்துட்டு, என்னது புது நம்பரா இருக்கு அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, ஹலோ யார் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப திவ்யா சொல்றாங்க, மேடம் நான் தான் திவ்யா பேசுறேன், ரேவதியோட ஃப்ரெண்டு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, திவ்யா நல்லா இருக்கியாமா, உன்னையெல்லாம் ரேவதி காலேஜ் படிக்கும் பொழுது வீட்டுக்கு வருவா அப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே இல்லை, கல்யாணம் ஆகிருச்சாமா? அப்ப திவ்யா சொல்றாங்க, ஆன்டி அதெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு. இப்ப ரேவதி வந்துட்டு ஹனிமூனுக்கு ஏற்காடு வந்திருக்காளா, அவளை பார்த்தோம். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரேவதியை பாத்தியா, ரேவதி ஹாப்பியா இருக்காளா? அப்ப திவ்யா சொல்றாங்க, மேடம் அத பத்தி கேக்குறதுக்கு தான் மேடம் உங்களுக்கு போன் பண்ணேன். என்ன நடக்குது, ரேவதியோட முகமே சரியில்லை, ஹனிமூனுக்கு தானே வந்திருக்கா, அவ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணா, மகேஷ் அப்படிங்கிற ஒருத்தரை லவ் பண்ணாலே. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, திவ்யா இங்க பல விஷயங்கள் நடந்து போச்சு, ரேவதிக்கு அவன் நினைச்ச மாதிரி கல்யாணம் ஆகல, என் வீட்டுல ஒரு டிரைவர் இருந்தாரு, அவரை தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன். இதை கேட்டதோட திவ்யா சொல்றாங்க, என்ன மேடம் வீட்டுல வேலை பார்க்குற ஒரு டிரைவரை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த டிரைவரும் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப திறமையானவர் தான், நீ அவரை பத்தி குறைச்சு மதிப்பிடாத, வீரன், அப்புறம் இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாரு, நல்லா படிச்சிருக்காரு. அப்ப திவ்யா சொல்றாங்க, மேடம் இருந்தாலும் வீட்டுல வேலை பார்க்குற ஒரு பையனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் ரேவதிக்கு முகம் சரியில்லையா, அவ லவ் ஃபெயிலியர் வேற ஆகியிருக்கா போல,
அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, திவ்யா நீ நினைக்கிற மாதிரி ரேவதி லவ் பண்ண பையன் நல்ல பையனும் இல்ல. அப்படி நல்ல பையனா இருந்தா நான் ஏன் அவங்களுக்கு ஆப்போசிட் சொல்ல போறேன்? ரோகிணிக்கு கூட அவ லவ் பண்ண பையனை தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்படி இருக்கையில நான் எப்படி ரேவதியோட லவ் மட்டும் எதிர்ப்பேன்? அந்த மகேஷ் நல்லவன் இல்ல. அதனாலதான் நான் ரேவதியா அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. திவ்யா நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறேன், செய்தியா? திவ்யா கேக்குறாங்க, ஆன்ட்டி சொல்லுங்க ஆன்ட்டி, என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க. நான் ரேவதி நல்லா இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதிக்கு இன்னும் ராஜாவை பத்தி நல்ல விஷயங்கள் எதுவுமே தெரியல. அவங்க 2 பேரும் ஹனிமூன்ல ஹாப்பியா இருக்கணும். எப்படியாவது ரேவதி ராஜாவை பத்தி புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணு. இது கேட்டதோட திவ்யாவும் சரிங்க மேடம் நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கவலைப்படாதீங்க மேடம், எனக்கும் பார்க்க போகையில ரேவதி கல்யாணம் பண்ணிருக்க ராஜா ரொம்ப நல்லவர் அப்படின்னு தான் தோணுது. அவங்க 2 பேரையும் ஹாப்பியா வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க வேணும்னா பாருங்க, வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க 2 பேரும் கை கோத்துக்கிட்டு ஹாப்பியா வர போறாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா திவ்யா நினைக்கிறாங்க, ஓ அப்படியா செய்தி, ரேவதிக்கு விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. இருந்தாலும் ரேவதி கல்யாணம் பண்ணிருக்கிற பையனை பார்த்தா தப்பா தெரியல. ரேவதி தான் ஏதோ அவரை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு விலகி போறா. சோ நம்ம தான் அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு திவ்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் திவ்யா ஒரு பிளான் பண்றாங்க. நேரா ரேவதி ரூமுக்கு போயிட்டு ரேவதியோட ரூம் கதவை தட்டுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா அந்த திவ்யாவா தான் இருப்பா போல, என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம் இதா இருந்தாலும் நீங்க என்னையே சொல்றீங்க, உங்க ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு தேடி வந்திருக்காங்க, அதுக்கு போய் நீங்க என்னையே பழி சொல்லிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் நியாயமே இல்ல. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னாலதான் அவ நான் இருக்கிற இடத்தையே தெரிஞ்சுக்கிட்டா. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க இங்கதான் ஸ்டே பண்ண போறாங்க. அதனால கண்டிப்பா வந்துட்டு என்னைக்கா இருந்தாலும் உங்களை பார்க்கதான் செய்வாங்க. நீங்க வந்துட்டு ஏன் மேல பழி போடாதீங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னமோ போ அப்படின்ட்டு போயிட்டு கதவை திறக்கிறாங்க. அப்ப திவ்யா நேரா ரேவதியை பார்த்து, என்னடி ரூம் கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரம்? அப்ப ரேவதி சொல்றாங்க, சாரி திவ்யா. அப்ப திவ்யா சொல்றாங்க, சரி இன்னைக்கு வெளியில போயிட்டு வரலாம் வரியா, நிறைய பிளேசஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரலாம். ரேவதி சொல்றாங்க, திவ்யா இல்ல திவ்யா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. திவ்யா சொல்றாங்க, நேத்து நைட்டு பிளைட்ல வந்துட்டு காலையில இறங்கி இப்ப சுத்தி பாக்குறதுக்காக கூப்பிடுறேன், வர மாட்டேங்கிற. ஆக்சுவலி நான் தான் டயர்டா இருக்கணும், நீ வா ஹஸ்பண்டையும் கூப்பிடு. அப்ப கார்த்திகன் எடுத்துக்கிறாரு. அப்ப திவ்யா சொல்றாங்க, சார் வாங்க சார் வெளியில எங்கேயாவது போயிட்டு வருவோம். கார்த்தி சொல்றாரு, இல்ல நீங்க போயிட்டு வாங்கலாம். அப்ப திவ்யா சொல்றாங்க, என்ன சார் நீங்க என்ன ஒளியறதுக்கு பாக்குறீங்களா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் கூப்பிடுறாங்க. உடனே ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, சரி வாங்க ராஜா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் 4 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ரோடு மாதிரி இருக்கு சூப்பரா, அந்த ரோட்ல நடந்து போறாங்க. அப்ப ரேவதிக்கு லைட்டா குளிர ஆரம்பிக்குது. இத பார்த்ததோட நம்ம கார்த்தி சொல்றாரு, கோட் எடுத்துட்டு வரலையா? ரேவதி சொல்றாங்க, எடுத்துட்டு வரல, இங்கே இந்த அளவு குளிரும்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப அங்க ஒரு கோட் கடை இருக்கு, அதை பார்த்ததோட அங்க உள்ள கோட்ல ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு திவ்யா சொல்றாங்க. அங்க போயிட்டு நின்னுட்டு ரேவதிக்கு ஒரு கோட் எடுக்கிறாங்க. அப்ப திவ்யா நேரா ராஜாட்ட, ராஜா நீங்களே ரேவதிக்கு ஒரு நல்ல கோட்டை சூஸ் பண்ணுங்க. அப்ப சைட்ல பட்டர்ஃபிளை உள்ள ஒரு கோட்டை கார்த்தி எடுக்கிறாரு. எடுத்து நேரா ரேவதி கிட்ட கொடுக்க ரேவதி போட்டுக்கிறாங்க. திவ்யா சொல்றாங்க, இந்த கோட்டு உனக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திவ்யா வந்து நேரா ரேவதி கிட்ட, ரேவதி நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப திவ்யா சொல்றாங்க, 2 பேருமே பார்க்க பக்காவா ஜோடியா இருக்கீங்க, 2 பேரும் ஒன்னா நின்னுங்க அப்பதான் போட்டோ எடுக்கலாம். அப்ப ரேவதி நிக்க. அப்ப திவ்யா சொல்றாங்க, என்னடி யாரோ எவரோ மாதிரி இப்படி எட்டி நிக்கிற, கிட்டக்கண்ணில்ல அப்படின்னு சொன்னதோட ரேவதி பக்கத்துல நெருங்க. அப்ப கார்த்தியோட கைய ஹோல்டு பண்ணிக்க சொல்லிக்க ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்ப திவ்யா சொல்றாங்க, அவரோட தோல்ல சாஞ்சுக்கோ அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறாங்க. அப்படியே திவ்யா போட்டோவை பார்த்துட்டு நேரா ரேவதி கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்க. பாத்தியா போட்டோ எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு, இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட எப்படி எல்லாம் கெஞ்ச வேண்டியதா இருக்கு அப்படின்னு. நான் இதை இப்பயே உங்க அம்மாவுக்கு அனுப்புறேன். ரேவதி சொல்றாங்க, அம்மாவுக்கு அனுப்புறியா? எதுக்கு திவ்யா, அம்மாவுக்கெல்லாம் அனுப்பாத. அப்ப திவ்யா சொல்றாங்க, இங்க பாரு, நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க, நீ ஹாப்பியா இருக்க அப்படின்னு உங்க அம்மா கிட்ட ஷேர் பண்றது இல்லையா? உங்க அம்மா அந்த போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது கேட்டதோட திவ்யா சொல்றாங்க, இங்க பாரு, உங்க அம்மா அந்த போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, வீட்டுல உள்ள எல்லாரும் அந்த போட்டோவை பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்கல்ல,
நீ தேவையில்லாம ஏன் எல்லாத்தையும் வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸை நேரா சாமுண்டீஸ்வரிக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் திவ்யா நேரா சைட்ல வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி போனை பார்த்துட்டு திவ்யா தான் ஃபோன் பண்றா அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லு திவ்யா. திவ்யா சொல்றாங்க, மேடம் இங்க ரேவதி ஹாப்பியா இருக்கா. நான் உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேனே, அந்த போட்டோவை பாருங்க. சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் போயிட்டு அந்த போட்டோவை பாக்குறாங்க. போட்டோவை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப சாமுண்டீஸ்வரி நம்ம திவ்யா கிட்ட, திவ்யா இந்த போட்டோ ரொம்ப சூப்பரா இருக்கு. திவ்யா சொல்றாங்க, மேடம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ராஜாவை பாக்குறதுக்கும் கெட்டவர் மாதிரி அப்படி தோணவே இல்லை, ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவரை போயிட்டு எதுக்கு ரேவதி வெறுக்கிறா அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல. நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டு தான் வருவாங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, திவ்யா இந்த விஷயத்த மட்டும் நீ பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல. அப்ப திவ்யா சொல்றாங்க, மேடம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுல உள்ள எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வராங்க. வந்ததோட சாமுண்டீஸ்வரி அவங்க கிட்ட, இங்க பாருங்க ரேவதி போட்டோ அனுப்பியிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்கிறாங்க. அப்ப போட்டோவை பார்த்ததோட நம்ம சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ரோகிணியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜராஜா அந்த போட்டோவை பார்த்துட்டு, அம்மாடி இது நம்ம ரேவதி தானே, மாப்பிள்ள கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கா போலயே. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி ரோகிணிய பார்த்து, ரோகிணி என்ன பேசிக்கிட்டு இருந்த, இது மாதிரி ரேவதிக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, அவ வேண்டா வெறுப்பாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப இந்த போட்டோவை பார்த்தா என்ன தெரியுது, அவ புருஷன் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நீங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் இப்படி அவளோட லைஃப் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைப்பேனா, அவ லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நீங்க யாரும் இனிமே தப்பா நினைக்காதீங்க. அவ அவளோட லைஃப்ல சந்தோஷமா இருக்கா, சரியா? இதை கேட்டதோட ரோகிணி அமைதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா வந்துட்டு இத பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த ரேவதி ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கா போல அப்படின்ட்டு சந்திரா வந்து போட்டோ பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி, திவ்யா ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா, அந்த போட்டோவை வீட்டுல எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டோம். இதை கேட்டதோட திவ்யா சொல்றாங்க, மேடம் இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்கு, நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இன்னைக்கு நைட்டு வேற ஒரு சின்ன பார்ட்டி வேற அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அந்த பார்ட்டி கேக் வெட்டுற பார்ட்டி. கண்டிப்பா ரேவதி வந்துட்டு அந்த பார்ட்டில ரொம்ப ஹாப்பியா இருக்க போறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி அந்த திவ்யாவுக்கு நன்றி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நைட் ஆனதோட நம்ம ரேவதி கிட்ட திவ்யா போயிட்டு, இங்க பாரு ரேவதி, நைட் ஒரு செம்மையான அட்டகாசமான ஒரு பார்ட்டி இருக்கு, நீ அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா வரணும். ரேவதி கேக்குறாங்க, இல்ல திவ்யா இன்னைக்கு நைட்டு வெளியில போயிட்டு வந்ததே ரொம்ப டயர்டா இருக்கு. அதுக்கு திவ்யா சொல்றாங்க, இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா இந்த வாட்டி நான் உன்னை விட மாட்டேன், நீ வா அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. அப்புறமா கார்த்தி நேரா ரேவதி கிட்ட, இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலைன்னா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஏன் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதுக்கு பாக்குறியா? கார்த்தி சொல்றாரு, உங்ககிட்ட என்ன சொன்னாலும் என்ன தப்பாவதே நினைப்பீங்க, இதுக்கு மேல உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா அந்த இடத்துல இருந்து போறாரு. நைட் ஆனதோட ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு போறாங்க. மாயா இத பாக்குறாங்க. ஓ நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுக்காக பார்ட்டிக்கு போறீங்களா, விடமாட்டேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம திவ்யா நேரா ரேவதி கிட்டே, ரேவதி உனக்கு ஒரு சின்னதா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நீ மட்டும்தான் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்க, அதனால உனக்கு எங்களுடைய ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்ட போறாங்க. அப்ப கேக் நம்ம ரேவதி தான் வெட்டுறாங்க கார்த்தியோட கையை பிடிச்சு. கேக் வெட்டி முடிச்சதோட ரேவதி கார்த்திக்கு கேக் வெட்டி ஊட்டி விடுறாங்க. இதையும் நம்ம திவ்யா போட்டோ பிடிச்சு நேரா சமுண்டீஸ்வரிக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் மாயா இதையெல்லாம் பார்த்துட்டு, ஓ ரேவதி நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கியா, உன்னை விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட்டை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நேரா அவர்கிட்ட, இங்க பாரு அங்க ஒருத்தி ரேவதினு ஒருத்தி இருக்கா, அவளோட ஜூஸ்ல இத கொடுத்துரு அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூஸ்ல ஒரு மயக்க மருந்து கலந்து கொடுக்குறாங்க. அவரும் கொண்டு போய் நேரா ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. ரேவதி அதை குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு செமையா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. ரேவதி மயக்கம் மட்டும் கீழே விழுகுறாங்க. இதை பார்த்ததோட திவ்யா அதிர்ச்சி ஆகி, சார் ரேவதிக்கு என்னாச்சு? கார்த்தி சொல்றாரு, அதான் தெரியல உங்களுக்கு என்னாச்சுன்னு. அதுக்கு திவ்யா சொல்றாங்க, சார் இவளை ரூமுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட
கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு ரேவதிய தூங்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ரேவதி வந்துட்டு செமையா வாமிட் பண்றாங்க. இதனால அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பாழாயிருது. அப்ப கார்த்திக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா அவங்களோட ஃப்ரெண்டு திவ்யாவை கூப்பிடுறாங்க. திவ்யா கேக்குறாங்க, சார் என்னாச்சு சார்? கார்த்தி சொல்றாரு, ரேவதி பயங்கரமா அவங்களோட ட்ரெஸ்ல வாமிட் பண்ணிட்டாங்க, அதை சேஞ்ச் பண்ணணும். உடனே திவ்யா சொல்றாங்க, சரிங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் திவ்யா அந்த இடத்துல இருந்து போனதோட மறுநாள் காலை நம்ம ரேவதி கண்முழிக்கிறாங்க. ரேவதி கண்முழிச்சதோட நைட்டு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கண்முழிக்க, அப்ப ரேவதி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தி ரூம்ல படுத்து கிடக்கிறத பார்த்துட்டும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதி இங்கேருந்து வந்துட்டு கார்த்திய பார்த்து, ஏய் என்ன காரியம் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க, கார்த்தி கேக்குறாரு என்ன. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு யாரு எனக்கு டெட் சேஞ்ச் பண்ணி விட்டது. அப்ப கார்த்தி சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, டெட் சேஞ்ச் பண்ணி விட்டது நான் கிடையாது, உங்க ஃப்ரெண்டு திவ்யா தான். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, நடிக்காத. அப்ப கார்த்தி சொல்றாரு, உங்க ஃப்ரெண்டு கிட்ட வேணா போய் கேளுங்க. இது கேட்டதோட ரேவதி கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு இதனால அவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி கோவமா நேரா திவ்யா கிட்ட போயிட்டு, திவ்யா இது மாதிரி அந்த டிரைவர் நைட்டு எனக்கு என்ன கலந்து கொடுத்தா அப்படின்னு கேட்க, அப்ப திவ்யா சொல்றாங்க, என்ன கலந்து கொடுத்தாரா? இங்க பாரு, நீ நைட்டு என்னெல்லாம் அட்டகாசம் பண்ண தெரியுமா? இந்த ரெசார்ட்டையே தலைங்கெல்லாம் திருப்பிட்டேன். எல்லாரையும் நீ என்ன பேச்சு பேசிருக்க தெரியுமா? நல்ல வேலை உன் புருஷன் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாரு. இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து உன்னை ரெசார்ட்ல இருந்து அந்த டயத்திலேயே உன்னை துரத்தி அடிச்சிருப்பாங்க. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு திவ்யா, போய் சொல்லாத, நான் அப்படி பண்ற ஆளே கிடையாது. அப்ப நம்ம திவ்யா வந்துட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அதுல ரேவதி பயங்கரமா குடிச்சிட்டு புலம்புறதுலாம் இருக்கு. இத பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க ரேவதி. நான் இப்படி பிஹேவ் பண்ணவே மாட்டேனே. அப்ப திவ்யா சொல்றாங்க, நானும் அதிர்ச்சி ஆகிட்டேன்டி, நீ இப்படி பிஹேவ் பண்ற ஆளே கிடையாதே அப்படின்னு. இத கேட்டதோட நம்ம திவ்யா சொல்றாங்க, நீ இப்படி பிஹேவ் பண்ணதை பார்த்துட்டு எங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிட்டு. ஓ புருஷன் தான் உன்னை கூட்டிட்டு போனாரு, இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து உன்னை துரத்தி அடிச்சிருப்பாங்க. இதை கேட்டதோட அப்பதான் ரேவதி ரியலைஸ் பண்றாங்க, சோ டிரைவர் மேல எந்த தப்பு இல்லை, நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா நினைக்கிறாங்க, இன்னொரு ரேவதி அந்த டிரைவர் பையதான் தப்பா நினைச்சிருப்பா, இதனால அந்த டிரைவர் பைக்கிட்ட இருந்து செமையா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம ரேவதி கார்த்தி மேல தப்பு இல்லை அப்படிங்கறத உணர்ந்துட்டாங்க. சோ இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.